Taste the Daily. அப்பாஸ் சார் இப்போ என்னன்னா ஒரு வாக்குறுதி கொடுத்தா அதை நிறைவேற்றணும். ஒன்றும் இல்லை, இன்னைக்கு ஈரோட்டில் போய் பேசுகிறாரு. இங்கே பார்த்தீங்களா, நான் சொன்னா உடனே செய்வேன், அதுக்கு அங்கே இருக்கு பாருங்க, இப்போ நான் திறந்து வைத்த பொல்லானின் சிலையே சாட்சி அப்படின்னு சுதந்திர போராட்ட வீரர் பொல்லானுடைய சிலையை திறந்து வச்சுட்டு பேசுகிறாரு முதலமைச்சர் இன்னைக்கு. ஆனால் அதே நேற்றைக்கு சாயங்காலம் ஓய்வூதியத்தை நீங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொடுக்கணும், ஏன் கொடுக்கல அப்படின்னு போராட்டத்தை அறிவிக்கிறாங்க அரசு ஊழியர்கள். என்ன இது முரண்? தமிழகம் முழுக்க பழைய ஓய்வூதிய திட்டம் என்பது ரத்து செய்யப்பட்டது 2003 வாஜ்பாய் காலத்திலேயே ரத்து செய்யப்பட்டு விட்டது. உலக வங்கியினுடைய உத்தரவின் பேரிலே தனியார் மயமாக ஒரு வரலாறு சொல்லலாம். ஒரு வாக்கியத்தை பண்ண மாட்டேங்க, வார்த்தைக்கு வார்த்தை கல்லறிஞர் 2003 அது நடைமுறைக்கு வந்துருச்சு. வாஜ்பாய் காலத்திலேயே அது வந்துருச்சு. அங்க வைத்தது யாருங்க? இருங்க, கேபினட் கமிட்டி யாரு? நீங்க ஒரு அரசின் கொள்கை திட்டம்னு ஒண்ணு உருவாக்கப்பட்டு விட்டது. சரி, அப்ப நான் கேட்கலாம்ல, நீங்க 10 ஆண்டு காலம் அதிமுக அதுக்கு முன்னாடி ஆட்சியில இருந்தே பழைய ஓய்வூதிய திட்டத்தை உங்களுக்கு அதிகாரம் இருக்கும் போது நீங்க மாத்தினீங்களா? யார் வாக்குறுதி கொடுத்தாங்க? உங்களுக்கு சம்பந்தம் கிடையாது. 19 வாக்குறுதி வாக்குறுதி யார்? அப்ப நீங்க அரசு ஊழியர்களுக்கு எதிரானவர்களா? வாக்குறுதி அதிமுக எதிரானதா? பழைய ஓய்வூதிய வாக்குறுதி யார் கொடுத்தாங்க? திமுக கொடுத்தாங்க. ஒரு நிமிஷம் வரேன் சார். எந்த ஆண்டு கொடுத்தாங்க? 2021 எலெக்ஷனுக்கு கொடுத்தாங்க. கேம்பெயின் அப்ப கொடுத்தாங்க. 2021 எலெக்ஷன்ல 2006 to 11 யார் ஆட்சியில் இருந்தாங்க? திமுக தான் ஆட்சியில் இருந்தாங்க. அவங்க அதை கொண்டுட்டு வரல. அப்ப அவங்க கொண்டுட்டு வரணும்னு கூட நினைக்கல. நீங்க கொண்டு வந்திருக்கலாம்ல. ஏன் சார் 2003 வர இருங்க சார். 2003 வாஜ்பாய் அரசாங்கம் இதை இது பண்ணுச்சு. அப்ப யாரு அங்க கேபினெட்ல இருந்தாங்க கேக்குறாங்க. அப்ப நம்ம எதிர்ப்பு சொல்லல. இத்தனைக்கும் என்ன கூட்டணி ஆட்சி கொண்டு வந்தது. அப்ப நம்ம அமைதியா இருந்தோம். 2006-11 திமுக தான் இருந்தது. அப்பவும் இங்க நம்ம மாத்தல. 2021 எனக்கு ஓட்டு போடுங்க, பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வருவோம்னு சொன்னதும் திமுக தான். இப்ப 4.5 வருஷம் முடிஞ்சு போச்சு, இப்பவும் எதுவும் பண்ணல. ஆனா இப்ப வந்து உட்காந்து ஏன் அதிமுக பண்ணிருக்கலாமான்னு கேட்டா என்ன மாதிரியான பதில் இது? எங்க நாடு முழுக்க அமல்படுத்தப்படக்கூடிய ஒரு அரசினுடைய ஒரு கொள்கையின் வழியாக, உலக வங்கியின் வழியாக செயல்படுத்தப்படுகிறது. இது எந்த நிதி ஆதாரங்களை அரசு ஊழியர்களை வந்து படிப்படியாக அவர்களுடைய நாடு முழுக்க ஒரு திட்டத்தை அமல்படுத்தினா நம்ம இங்க அமல்படுத்திடுவோம். மத்திய அரசு தாங்க கொண்டு வந்துச்சு. இது வரலாறுங்க. அப்ப மத்திய அரசு என்ன கொண்டு வந்தாலும் அக்செப்ட் பண்ணிக்குவோமா? நம்ம ஏற்றுக்கொள்ள மாட்டோம். என்ன சார் ஏற்றுக்கொள்வோம்? நாங்க அதுக்காக இந்திய திணிச்சா நீங்க வேணா கூட்டணி இருக்க மாட்டோம். மொழி போராட்டத்துல நாங்கள் ஒரு நிமிஷம் இல்ல, மொழி கொள்கையை எதிர்ப்போம். அப்ப ஏன் அப்பெல்லாம் மத்திய அரசு சொன்னதை நீங்க வந்து கேட்க மாட்டீங்க? ஆமா, நீட்டு சொன்னா கேட்க மாட்டீங்க, புதிய கல்விக் கொள்கையை சொன்னா ஏற்க மாட்டோம். ஆனா பழைய ஓய்வூதிய திட்டத்தை மத்திய அரசு முழுக்க நாடு முழுக்க சொல்லிருச்சு. அதை மட்டும் ஏற்கலங்க. கொள்கை அளவுல நாங்கள் பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்பதற்கு தான் ஒரு IAS அதிகாரி மூலமாக விசாரணையை அக்கவுண்ட்க்கு வராதுன்னு சொல்ல வரீங்களா? கொள்கை அளவுலன்னா என்னன்னா நிதி ஆதாரம் இல்லைங்கிறது தான் யதார்த்தம். அதனுடைய பின்னடைவுல நிதி ஆதாரங்களின் அடிப்படையில் எந்த வார்த்தையும் கிடையாது. பழைய ஓய்வூதிய திட்டத்தை திமுக ஆட்சிக்கு வந்துன்னா பழைய ஓய்வூதிய திட்டத்தை கொண்டு வந்து இங்க காமிப்போம். இதத்தான வாக்குறுதியா கொடுத்தோம். எந்த கட்சியும் ஊழியர் சங்கம் வாக்குறுதி கொடுப்பாங்க. அதிமுக நிதி அடிப்படையில நாங்க இதை வந்து கொடுப்போம் சொல்றாங்க. வாக்குறுதியில படிச்சிருக்கீங்களா? தேர்தல் வாக்குறுதியா எந்த கட்சியா கொடுத்திருக்காங்க? அதையெல்லாம் யோசிச்சு தானே ஒரு திட்டத்தை அறிவிப்பாங்க. நம்ம ஏதாவது யோசிச்சு அறிவிச்சோமா? முன்னாள் நிதி அமைச்சர் சார் என்ன PTR பழனிவேல் தியாகராஜன் இது தொடர்பா என்ன பேசினாரு? பழைய ஓய்வு திட்டத்துல கொடுக்க முடியாது சொன்னாரா இல்லையா? கொடுக்க முடியாத நெருக்கடியில் ஒரு அரசு இருக்கிறது சொன்னாரா இல்லையா? அப்புறம் எதுக்கு அதை மீறி வந்து தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஒரு விசாரணையை உருவாக்கி ஒரு ஆணையத்தை உருவாக்கி அதன் மூலமாக செயல்படுத்தணுங்கிறது தானே விசாரணை ஆணையம். அதான் அவங்க டிராமாங்கறாங்க. இல்ல டிராமா பண்றீங்க போட்டுங்கறாங்க. அதெல்லாம் கிடையாது. சுருக்கமா சொல்லுங்க மனோஜ் சார். ஒரே ஒரு சுருக்கமா சொல்லுங்க. அதாவது நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்தாங்கன்றது மட்டும் இல்ல,
இந்த ஆசிரியர்கள் சங்கங்கள் இதே அரசு ஊழியர் சங்கங்கள் இதே மாதிரி போராட்டம் அதிமுக ஆட்சி காலத்துல எடப்பாடியார் முதலமைச்சரா இருக்க சொல்ல நடந்துச்சு. சரி. அந்த கூட்டத்துல போய் ஸ்டாலின் நேரடியா அவங்களுக்கு வாக்குறுதி கொடுத்தாரு. இந்த அரசு செய்யாது, நான் ஆட்சிக்கு வந்த உடனே செய்வேன்னு சொன்னாரு. அதுதான் என்ன ஏன் சார் இது மூலமா அதிமுக செய்யலைங்கிறத நீங்க ஒத்துக்கிட்டீங்க. அதுக்கு நாங்க தான் ஒத்துக்கிறோமே. வாக்குறுதி அப்ப நீங்க செய்ய மாட்டீங்க, நாங்க செய்யணும். அதனாலதான் சொன்னீங்க. அதனாலதான் என்ன ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க சொல்றீங்க அதிமுக ஒரு நாளும் அரசு ஊழியர்களுக்கு பாதுகாப்பான கட்சி இல்லை, ஆட்சி இல்லை. நீங்க நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்களா? இப்ப கூட பாருங்களேன், இப்ப கூட எங்க திமுக மேல அந்த பழி வந்துருமோன்னு இப்படி போயிருங்க அப்படி போயிருங்க வர்றதெல்லாம் இப்படி ஷீல்ட் பண்றீங்களே, இதெல்லாம் அவங்க பாத்துட்டு இருக்காங்களா அரசு ஊழியர்கள்? திமுகவை என்ன நினைப்பாங்க? அப்ப திமுகவை இப்படிதான் போய் பேசுவாங்க. இவங்களுக்காக தான் நம்ம ஓட்டு போட்டோமா, இவங்களுக்காக நம்ம ஆதரவா இருந்தோமா, வெட்கி தலை குனிகிறோம்னு நான் சொல்லல சார். அந்த போராட்டத்தில் இருந்தவங்களே பெண்கள், பெண் அரசு ஊழியர்கள், பெண் இடைநிலை ஆசிரியர்கள் பேசினது வீடியோ எல்லாம் இருக்கு. சிறப்பா என்ன சொல்லுங்க, எல்லாரும் உட்கார்ந்து பாப்போம். போடவா திமுகவை எப்படி எல்லாம் பேசுறாங்க, இல்லைங்க திட்டி தீர்த்தாங்க. இல்லைங்க, வெளிப்படையா அவங்க என்ன சொல்றாங்க, நாங்க ஓட்டு போட்டது மட்டும் இல்லாம எங்க குடும்பத்தில் இருக்கவங்க ஓட்டு போட்டது இல்லாம நாங்க அவங்க வெற்றிக்கு தேவையான அத்தனை வேலையும் செஞ்சேன்னு பகிரங்கமா சொல்றாங்க. ரெண்டாவது பண்ணாங்கன்னு தான் சார் சொன்னாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க நினைக்கிறதெல்லாம் உங்க கட்சிக்காரங்க. இன்னொன்னு இந்த ஆட்சி இன்னும் பெரிய மெஜாரிட்டில ஜெயிக்கல. 1,92,000 ஓட்டு. அந்த ஓட்டுல பெரும்பகுதி ஆசிரியர்கள் அரசு ஊழியர்களும் செஞ்ச அவங்க முயற்சினால அவங்க ஓட்டு, அவங்கள முயற்சி ஓட்டு சேர்ந்துதான் இந்த ஓட்டு. அதுங்க இந்த ஐஏஎஸ்னுடைய கமிட்டியுடைய அறிக்கை வந்தோடனே செயல்படுத்த போறோம் விரைவில். எப்ப சார் வரும்? ரொம்ப டிசம்பர் வரும். ஆனா வராது. 4 வருஷம் தூங்கிட்டு இருக்கீங்களா? தெரியாது. பல நிதி அரசு தள்ளாடுகிறது. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. இப்ப நீங்க ஒத்துக்கிட்டீங்க. 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்காங்க. நிதி நெருக்கடி இருப்பதை நீங்க ஏற்றுக்கொள்கிறீர்கள். 5 லட்சம் கோடி கடன் இருக்குங்கிறது மூலமா நிதி நெருக்கடி இந்த அரசுக்கு நிதி நெருக்கடி கடன் தான் இருக்கு, கடன் ஆதாரம் தான் இருக்கு. பத்திரப்பதிவுத்துறையில அரசு நடைபெறுகிறது. பத்திரப்பதிவுத்துறையில ஆண்டொன்றுக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் நமக்கு வருமானம் அதிகமா வருது. கரண்ட் பில்லு ஜாஸ்தி பண்ணிருக்கோம், அதுல காசு வந்து இருக்கு. எத்தனை துறைகள்ல நம்ம எத்தனை இது காசை வந்து நம்ம உயர்த்தி இருக்கிறோம், அதன் மூலமா எவ்வளவு வருமானங்கள் அதிகமா வந்துகிட்டு இருக்கு. வரி வருவாய் எல்லாம் கொள்ளடிக்க தெரியுது. அப்புறம் எதுக்கு 5 லட்சம் கோடி அவ்வளவு கடன் வாங்கி கூட நீங்க ஏன் சொன்னதை செய்யலன்னு கேக்குறாங்க. அடித்தட்டு மக்களுக்கான நலத்திட்டங்களிலே அதிக செலவு. அடித்தட்டு மக்கள் செம்மொழி பூங்காவை புனரமைக்கணும்னு சொல்லிட்டு கோடி கோடியா கொட்டுறீங்க. எங்கேயாவது ஒரு இடத்துல கருணாநிதி பேர்ல வந்து செய்யறது சீரமைக்க கூடாது. அதுக்கெல்லாம் பணம் இருக்கா? அப்ப என்ன சொல்ல வரீங்க? அப்ப அடித்தட்டு மக்களுக்கு தான் செய்வோம் அப்படின்னா அரசு ஊழியர்கள்லாம் உங்களுக்கு என்ன அதிகமா சம்பளம் வாங்குறாங்க, அவங்களுக்கு எல்லாம் எதுக்கு அப்படின்னு சொல்ல வரீங்களா? இன்றைய எதிர்க்கட்சி தலைவர் முதலமைச்சரா இருக்கும்போது வாத்தியார்கள்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. சட்டப்பேரவையில் கூட பேசி யாரு? இன்றைய ஐடி துறை அமைச்சர் பேசினாரு. பழனிவேல் தியாகராஜன் அவர் சொன்னாரு, எப்படி அரசு டீச்சர்ஸ், கவர்மெண்ட் டீச்சர்ஸ் எல்லாம் 1 லட்சம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சும்மா உட்கார்ந்து இருக்காங்கன்னு சொன்னாங்களா இல்லையா? சொன்னாங்களா இல்லையா? யாரு? பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னாரா இல்லையா? எதிர்க்கட்சி தலைவர் பேசினதை நான் கேட்டேன். என்ன சொன்னாரு? இங்க பாருங்க சார், இல்ல கொஞ்சமாவது மனசாட்சியோட பொய் சொல்ல வேண்டாம். ஆசிரியர் போராட்டம் இதே எதிர்க்கட்சி தலைவர் அன்றைய முதலமைச்சரா இருந்த எடப்பாடி கே பழனிசாமி கொரோனா காலத்துல எந்த அரசு ஊழியர்களுக்காவது சம்பளத்தை நிறுத்தி வச்சாங்களா? அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் திமுக சரித்திரத்தில் என்னைக்காவது வந்து அரசு ஊழியர்களுக்கு நல்லது செஞ்சிருக்கா? சும்மா வந்து அரசு ஊழியர்களை ஏமாத்திட்டு போர்ஜரி பண்ற ஒரு கட்சி கடந்த கால நிலைப்பாடு என்ன? ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. நீங்க என்ன ஆட்சியில ஆசிரியர்கள் சம்பளம் எவ்வளவு, கலைஞர் காலத்துல எவ்வளவு உயர்த்தப்பட்டுச்சு? இப்படி பொய் சொல்லிதான் அரசு ஊழியர்களை ஏமாத்தி ஓட்ட வாங்கிட்டு மறுபடியும் அவங்களே கேவலம் ஒரே ஆட்சியில வாத்தியார்கள் ஜெயிலில் அந்த காலத்துல கோஷம் போட்டாங்க டீச்சர்ஸ் எல்லாம். அப்படி போராடி தான் கலைஞர் தான் சம்பள உயர்வை உண்டாக்குறாங்க. சும்மா இந்த டைலாக் சும்மா இருங்க. திமுக அரசு கொடுத்தது இருங்க. மனோஜ் சார் ஒரே நிமிஷம். மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையாக மாநில அரசு ஊழியர்கள் சம்பளத்தை உயர்த்த வேண்டிய கட்டாயம்
அவங்களுடைய போராட்டம் நீங்க ஒண்ணும் சலுகை செய்யல. மத்திய அரசு செஞ்சுதான் அதுக்கு ஃபாலோ பண்ணீங்க. உங்களால் மறைக்க முடியாது. நீங்க வந்து இந்த கருணாநிதி கப்சாதான் இங்க கூடாதீங்க. கொஞ்சமாவது மத்திய அரசு செஞ்சு மத்திய அரசு ஊழியர்களுக்கு இணையான சம்பளம். தவறான தகவல் ஒரு நாள் சொல்ல மாட்டேன். எல்லாரும் பேசினா எதுவுமே கேட்காது. ஒருத்தர பேசுங்க. ஒரு நிமிஷம் இருங்க அப்பாஸ். ஒரு நிமிஷம் இருங்க அப்பாஸ். ஒரே நிமிஷம் இருங்க. இவ்வளவு சொல்றீங்களா, நாங்க அதை பண்ணோம் நாங்க இதை பண்ணோம், அதனால தானே அவங்களும் சொல்றாங்க நாங்க ஆமா திமுகவுக்கு தான் ஓட்டு போட்டோம்னு சொல்றாங்கல்ல. இவ்வளவு பண்ணணும் எங்களுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லி ஓட்டெல்லாம் ஓட்டு போட்டாங்க. ஓட்டு போட்டாங்க. அப்ப நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. அரசு ஊழியர்களுக்கு நம்பிக்கை துரோகம் பண்ணிருக்கீங்க. திமுக அரசு ஓகே தானே? அதானே சரி. அரசு ஊழியர்களுக்கு ஏன் துரோகம் பண்ணீங்க? கிட்டத்தட்ட 20 லட்சம் பேர் சார் அவங்க குடும்பத்தையும் சேர்த்து அத்தனை பேத்துக்கு ஏன் சார் துரோகம் பண்ணீங்க? அவர்களுடைய பிரச்சனையை தீர்க்கக்கூடிய ஆற்றல் இந்த அரசுக்கு மட்டும்தான் இருக்கிறது. நிதி ஆதாரம் சரி செய்யப்படும். இருங்க, தற்காலிக நெருக்கடினா என்ன? இப்ப டெம்பரரி அதாவது ஒரு சிக்கல் அப்படின்னா பரவாயில்ல. இப்ப கொரோனா மாதிரினா அது இப்ப கூட மத்திய அரசுக்கு இணையா ஊதி கேக்குறாங்க. தற்காலிக நெருக்கடியா? ஆட்சி மத்திய அரசுக்கு இணையா தர முடியுதா உங்களால? கூடுதல் செலவாகி விட்டது, இல்ல கடனாகி விட்டது, மக்களுக்கான நலத்திட்டங்களால வீட்டு வரி உயர்த்துறது, மின் கட்டணத்தை உயர்த்துறது, இவர்களை விட மக்களுக்கு உதவி 5 லட்சம் கோடி எதுக்காக வாங்குறாங்க? ஆசிரியர்களை விடவும் கொடுக்க முடியாம 5 லட்சம் கோடி வாங்குறது எதுக்காக வாங்குனீங்க? பழைய பென்ஷன் கூட கொடுக்க முடியாததுக்கு 5 லட்சம் கோடி எதுக்காக வாங்குனீங்க? என்னென்ன திட்டங்கள் பேனா சிலை வைப்பதற்கா? பேனா சிலை வைக்கலையே. சொன்னீங்களா பேனா சிலை வைக்கிறோம், அது மக்கள் கொதிச்சு வாக்குறுதி, பணமே இல்ல வாக்குறுதி. ஒரு நிமிஷம் இருங்க. அப்ப நடத்தி முடிச்ச இந்த செஸ் ஒலிம்பியாட்டு, அதுக்கப்புறமா கார் ரேஸ், இதெல்லாம் போராட்டம் பண்ணாம நீங்க வந்து கார் ரேஸுக்கு 80 கோடி ரூபாய் நீங்க ஒதுக்கல. அதுக்கப்புறம் போராட்டம் பண்ணி இல்ல அந்த அசோசியேஷன்ல இருந்து கொடுக்கணும்னு சொல்லலையா? அதெல்லாம் பண்ணல. அதுக்கெல்லாம் உங்களுக்கு காசு இருக்கு. விளையாட்டு போட்டியை நடத்துவது ஆசிரியர்களுக்கு பென்ஷனுக்கு கொடுக்கறதா இல்ல 5 லட்சம் கோடி மட்டும் கடன் வாங்கிட்டு எந்த இது நடக்கல சார். தெற்காசிய விளையாட்டு போட்டிகளை ஜெயலலிதா காலத்துல கடந்த காலங்களில் நடத்தி இருக்காங்கல்ல. நடத்துறதே இல்லையா? நம்ம நேரு ஸ்டேடியம் எப்படி வந்தது? அதிமுக எப்படி சென்னையில நேரு ஸ்டேடியம் எப்படி வந்துச்சு? நிரந்தரமாக இந்த விளையாட்டு துறைக்கு ஏதாவது ஒண்ணு இருக்கணும்னு அதிமுக ஆட்சி காலத்துல தான் நேரு ஸ்டேடியம். அதே மாதிரி இந்த அரசாங்கம் என்ன பண்ணீங்க? பல விஷயங்கள் என்ன பல விஷயங்கள் தொகுதியில ஒரு தொகுதியில ஒரு விளையாட்டு மைதானத்தை அமைப்புன்னு வாக்குறுதி கொடுத்தாரு. இன்னைக்கு துணை முதல்வராக இருக்கிறத விளையாட்டுத்துறை அமைச்சர் ஏதாவது ஒரு மைதானத்தை தொடங்கி வச்சிருக்கிறார? கேள்வி கேட்கிறோம், பதில் சொல்லுங்க. எல்லாமே பொய்யான தகவல் சார். தேர்வு மையங்கள்ல பயிற்சி ஆகிறதுக்கு ஏழை மாணவர்களுக்கான பயிற்சி மையங்களை கட்டி இருக்கிறாங்க. அறிவு புரட்சி ஏற்படுவதற்கு பல நூலகங்களை உருவாக்கி இருக்கிறாங்க. பல நூலகங்கள் பிரம்மாண்டமான இல்லாத நூலகங்களை உருவாக்கி மதுரையில கலைஞர் ஆல்ரெடி திறந்தது. மதுரையில திறந்தாங்க, கோவையில திறந்தாங்க, வேற எங்க திறந்தாங்க? அடுத்து நடந்துட்டு இருக்கு, வேலை நடந்துட்டு இருக்கு. ஒவ்வொரு செங்கல் வைக்கும் போதுமே உங்களுக்கு ரிப்போர்ட் பண்ணணுமா? வேலை பாருங்க. இன்னொரு தடவை செங்கல் இழுத்தீங்கன்னா செங்கல்னாலதான் உங்களுக்கு திமுகவுக்கு ஆசிரியர் மறுபடியும் பாருங்க. வேற யாராலையும் தீர்த்து பொய் பிரச்சாரம் இல்ல அது. இதுதானே பொய்யா பேசுறது. எல்லா நகரங்கள்லயும் அப்படி நீங்க ஏதாவது 2 நகரம் ஒர்க் போயிட்டு இருக்கிற 2 நகரம் லைப்ரரி பெரிய அண்ணா நூலகம் மாதிரி வந்து நூலகம் கட்டிட்டு இருக்காங்க. தொடர்ச்சியாக பஸ் ஸ்டாண்ட் தான் சார் கட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்ப எவ்வளவு நலத்திட்டங்கள் செய்திருக்காங்க, எவ்வளவு வசதிகளை தமிழ்நாட்டுல மட்டும் இல்ல, இந்தியாவிலே கிடையாது அப்படி ஒரு பஸ் ஸ்டாண்ட் சார். இத பண்றதுக்கு தான் சார் ஒரு அரசாங்கம் ஆட்சியில உட்கார்ந்து இருக்காங்க. ஆமா, அது கடமை ஒத்துக்கிட்டு இல்ல. பஞ்சபுரம் எந்த பஸ் ஸ்டாண்ட் சொல்றீங்க? எந்த பஸ் ஸ்டாண்ட் கட்டப்பட்டிருக்கிற பஞ்சபுரம் பஸ் ஸ்டாண்ட்? பஞ்சபுரம் நேரு அவர்களுடைய மேற்பார்வையில இல்ல அப்பாஸ், நான் வெக்கமா இல்ல 5 வருஷத்துல ஒரு பஸ் ஸ்டாண்ட கட்டினது சாதனையா சொல்றீங்களா? ஒரு கேவலமான எதுக்கு வெக்கப்படணும்? மக்களுக்கு மக்கள் தான பயன்படுத்த போறாங்க. அமைச்சர்கள் போறாங்க, எம்எல்ஏ போறாங்க, ஒவ்வொரு எதுக்கே வெக்கப்படணும்? குற்றமா செஞ்சாங்க. இது அவங்களுடைய அது கூட நேருக்காக ஒரு பஸ் ஸ்டாண்ட் கட்டிட்டாங்களா? உலக சாதனை. அது கூட இருங்க, அது கூட அந்த சுற்று வட்டாரத்துல இருந்த நிலத்துல எல்லாம் ப்ரோமோட் பண்றதுக்காக இவங்களுடைய நிலங்களுடைய அபிவிருத்திக்காக ஆட்டோமேட்டிக்கா ஒரு புதிய டவுன்
போராடிக்கிட்டு சார் அவர் வேணும்னே அரசு ஊழியர்களை பத்தி பேசக்கூடாது டிவியேட் அரசு வர இருங்க சார் எது வேணா பேசலாம் யாருக்கு நல்லது என்று சொல்லக்கூடிய ஐஏஎஸ் தலைமையில அறிக்கை சமர்ப்பித்தவனா உடனடியாக சமர்ப்பிப்பாங்க. எப்ப சமர்ப்பிப்பாங்க? இந்த ஆட்சி இறங்கின உடனே அதெல்லாம் கிடையாது. இந்த மாதம் நவம்பர் மாசம் அவங்க டிசம்பர் மாதம் சொல்லிருக்காங்க. ஜனவரி பிப்ரவரி ஜாப்ஜியோ வந்து சொல்லிருக்காங்க டிசம்பர் மாதம் எலெக்ஷன் நோட்டிபிகேஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இன்னும் 3 மாசம் மார்ச் பிப்ரவரி வந்துருங்க. இல்ல இல்ல மே மாசம் எலெக்ஷன் தேர்தலுக்கு முன்பு கோட் ஆஃப் கண்டக்ட் அடிப்படையில வாக்குறுதியை நிறைவேற்றுவாங்க. அறிவிக்கை வந்துச்சுனாலே தேர்தல் ஆணையர்கள் செய்தியாளர் சந்திச்சாங்கனாலே கோட் ஆஃப் கான்டக்ட் வந்துரும். நீங்க எப்படி உத்தரவு போடுவீங்க? காபந்தார் எப்படி போடுவீங்க? முன்பே இதை வந்து நிறைவேற்றுவார்கள். சார் இன்னும் ஆசிரியர்கள் பணி நிரந்தர செய்து இருங்க 4.5 வருஷமா நிதி ஆதாரத்தை திரட்ட முடியாத இந்த திமுக அரசு 2 மாசத்துல எப்படி திரட்டுவீங்க? அது திரட்டுவாங்க. அதனால எங்க வச்சிருக்கீங்க? என்ன சார் இது? இதெல்லாம் கொஞ்சமாவது நம்புற மாதிரி இருக்கா? அப்படி கிடையாது. ஏதாவது ஒரு துளியாவது நம்புற மாதிரி இருக்கா? எத்தனையோ திட்டங்களை நிறைவேற்றி இருக்கிறார்கள். எத்தனை திட்டங்களுக்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்பு நிறைய போராடுறாங்க. அரசு பணி நியமனம் செஞ்சிருக்காங்க செவிலியர்களை எல்லாம். அது மாதிரி நிச்சயமாக அரசு ஊழியர்களுக்கு பழைய ஓய்வூதிய திட்டத்தை மீண்டும் கொண்டு வருவார்கள். ஆசிரியர் போராட்டங்களிலே போராடியவர்களுக்கான பணி நியமனத்தை தமிழ்நாட்டு முதலமைச்சர் வழங்குவார் விரைவில். இல்ல இன்னும் விரைவாங்கன்னு நீங்க நம்பிட்டு இருக்கீங்களா? மக்களுக்கு வேற வாய்ப்பே இல்லங்க. தமிழ்நாட்டு மக்களுக்கான ஒற்றை நம்பிக்கை வந்து ஸ்டாலின் அவர்கள் தான். திமுகவை கழித்து விட்டு நம்பிக்கையே கிடையாது. ராஜராஜ சோழன் அங்க இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் நாங்க ஜனவரி 6ஆம் தேதி காலவரையற்ற போராட்டத்தில் ஈடுபடுவோம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த போராட்டத்தை நிகழ்த்தாத வண்ணம் உடனடியாக அந்த கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். என்ன பண்ணுவீங்க? கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். கோர்ட்டுக்கு போவீங்களா? கோரிக்கையை நிறைவேற்றுவார்கள். மறுபடியும் கோர்ட்டுக்கு போய் அவங்க போராட கூடாது. நீதிமன்றத்தை குற்றவாளியாக்க 10 நாளுக்கு முன்னாடி இதே தமிழகம் முழுக்க ஜாக்டோஜி அமைப்பை சேர்ந்தவங்க போராட்டம் நடத்தினாங்க. முன்னேற்ற நாள் தலைமைச் செயலாளர் வச்சு என்ன சார் சொன்னீங்க? யாராவது அனுமதி இல்லாம போராட்டம் பண்ணினாலோ போராட்டத்தில் ஈடுபட்டன்னு தெரிஞ்சாலோ இல்ல லீவ் போட்டாலோ நடவடிக்கை, அது எப்படி கடுமையான நடவடிக்கை அரசு சார்பில் எடுக்கப்படுறதாங்க. அது ஒண்ணும் புதுசு. எந்த அரசு 30,000 போராட்டத்தை அளவு பண்ணாங்களா இல்லையா? போராட்டங்களை எஸ்மா சட்டம்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரியுமா? 30,000 போராட்டங்களை வேற வேலையை விட்டு தூக்கி 30,000 போராட்டங்களை அதிமுக ஆட்சி காலத்துல அனுமதி கொடுத்தாங்க. எப்ப சார் அதெல்லாம் தேர்தலை தாண்டி எல்லாம் வந்தாச்சு. இந்த ஆட்சி காலத்துல நீங்க கொடுத்த வாக்குறுதியை காப்பாத்த ஒரு கருப்பு பக்கம் அப்படின்னு சொல்லலாமா? அப்படி இல்ல. அது காத்திருக்கும் பக்கம் அவ்வளவுதான். கருப்பு பக்கம் யார் காத்திருக்காது? திமுக இன்னும் 10 வருஷம் காத்திருக்கணும். அடுத்த ஆட்சி பிடிக்கிறதுக்கு அப்புறம் ஆட்சியால போது நாங்க இப்ப இல்ல சார் இந்த 2006ல ஒரு பொய்க்காக 10 ஆண்டுகள் உங்களால ஆட்சிக்கு வர முடியல. விஜய் இவரு போற போக்குல ஒரு இது சொன்னார். எஸ்மா சட்டத்தை கொண்டு வந்து அரசு ஊழியர்களை பழி வாங்கினா அதே அரசு தான் அவங்க மேல இருந்த வழக்குகள் இருந்து அவங்களுடைய படிச்சுமையிலிருந்து அவங்கள மீட்டது, அவங்களுக்கு தேவையான அத்தனையும் செஞ்சு கொடுத்தது. அதே புரட்சி தலைவி அம்மா ஒத்துக்கிறீல்ல? திமுக கைக்கூலிகள் வந்து அரசு தன்னுடைய வலிமையை இன்னைக்கும் வந்து அரசு ஊழியர்களுக்கு எதுக்கு கொடுக்கணும்? அடித்தட்டு மக்களுக்கு நாங்க கொடுக்கணும். அவங்களுக்கு அதிமுக ஆட்சி இருந்தா நிதி இருக்கு, உங்க ஆட்சி வந்தா நிதி போயிடுச்சுன்னு அர்த்தமா? ஆமாங்க. அன்னைக்கு எந்த வாயில சொன்னீங்க? அன்னைக்கு போய் அந்த போராட்ட களத்தில் நின்று நாங்க செய்வோம், ஆட்சிக்கு வருவோம், வந்த விடிய தருவார்கள். பங்கேற்பேன், உங்களுக்கு கொண்டு வந்த முன்னாடி நான் பங்கேற்பேன். சவால் விடுறேன் உங்கள்ட்ட. இல்ல அப்பாஸ், நீங்க உங்க சவால் வருதான்னு பார்க்கலாம். கண்டிப்பாக வருங்க, நிச்சயமா வருங்க. வரும், ஆனா வராதுதான். வரும், நீங்க சொல்றது வரும். என்ன வரும்னா அவங்க சொன்னாங்க இல்லையா, அரசு ஊழியர்கள் சொன்னாங்கல்ல திமுகவுக்கு நாங்க கிஃப்ட் வச்சிருக்கிறோம். அந்த கிஃப்ட் உங்களை தேடி வரும். என்னது? எதிர்க்கட்சி தலைவரோ அல்லது எதிர்க்கட்சி தலைவர் நாங்க கொடுப்போம் அப்படின்னு கிஃப்ட் வச்சிருக்காங்க. பார்க்கலாம் அது வேணா வருதா வரலையான்னு. அப்பாஸ், மக்கள் நல்லா புரிஞ்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. உங்களுக்கு நீ அவ்வளவுதான், அரசு ஊழியர்களுடைய ஆதரவை நீங்க இழந்துட்டீங்க திமுகங்கிறாங்க. அரசு ஊழியர்களினுடைய ஆதரவை ஒருபோதும் திமுக இழக்காது. அவர்கள் போராட்டங்களின் நியாயங்களை புரிந்து கொண்டு நிதி ஆதாரங்களால் பேசுறீங்க, ஆனா போராட கூடாதுன்னு போய் கோர்ட்டுக்கு போறீங்க.
இல்ல ஏன் போனாங்க? அது வந்து நிர்வாக ரீதியான நடவடிக்கை. என்ன சார் அரசியல் அது என்ன ரீதியாக நிர்வாக ரீதியா, அவர்களுடைய அரசியல் கோரிக்கை ரீதியா? நியாயத்தை போராடக்கூடாதுன்னு ஏன் கோர்ட்டுக்கு உணர்ந்திருக்கிறது. போறீங்க? போராடக்கூடாதுன்னு ஏன் சார் போறீங்க? எதுக்காக போராட்டம் நடத்த விடலைங்க. தலைமைச் செயலாளர் வச்சு போராட்டம் பண்ணக்கூடாதுன்னு மிரட்டுறீங்க? அதெல்லாம் உங்களுக்கு வந்து அவங்க மேல வச்சிருக்கிற அக்கறையா? சர்வாதிகாரம் இல்லையா? இல்லங்க, எடப்பாடியார் ஆட்சியில போராட்டம் நடத்த அனுமதிக்கப்பட்டது. அந்த போராட்டத்தில் அரசு அவர்களுக்கு ஸ்டாலின் பேசினாரு. சரியான பதில் போராட்டத்தை போய் வாக்குறுதி கொடுத்தாரு. வார்த்தைகள்ல தான் இருக்கு, செயல்ல இல்லையே, எண்ணங்கள்ல இல்லையே. புரிஞ்சுக்கிட்டு இப்படித்தான் இருந்தீங்க செவிலியர்கள் அப்படின்னா, போராடினார்கள். இல்ல, அவர்களுக்கான புரிஞ்சுக்கிட்டு பணி இருந்தீங்கன்னா நியமனத்தை இன்னும் ஏமாத்த ஸ்டாலின் மாட்டீங்க. அவர்கள் வழங்கிட்டார். முதலமைச்சர் எங்களால வழங்கினாரு. முடியும், எங்களால முடியாதுங்கறத உறுதியா சொல்லுவீங்கல்ல. இந்தா பண்ணிடுவோம், அந்தா பண்ணிடுவோம் இழுத்துட்டு வந்திருக்க மாட்டீங்களா? அடுத்த எலெக்ஷனே வந்து போச்சு. இன்னி 2 மாசம் இப்படியே இழுத்துட்டு போய் 2 மாசத்துக்கு என்ன பண்ணுவீங்க? குழுவ சொல்லுவீங்க. 2வது மாசம் முடிஞ்சோனே இல்ல எலெக்ஷன் வந்துருச்சு, அரசு ஊழியர்களின் அதனால நிறைவேற்ற முடியலன்னு எலெக்ஷன் மேல அரசு ஊழியர்களின் பிரச்சனையை திமுக தீர்க்காவிட்டால் யாருமே தீர்க்க முடியாது. நிச்சயமா தீர்ப்பு. அவங்க கன உலகத்துல இருந்து கொஞ்சம் இல்ல, வெளியில வாங்க. ரஜினிகாந்த் தீர்ப்பா? யதார்த்தத்தை உங்களுக்கு முன்னாடி புரிஞ்சுக்கிறீங்க அறிவிப்பு நம்புறேன். வந்துரும். எப்படி பாருங்க வந்துரும்? என்ன நடக்குது. அவங்க போராட்டத்தை பரிசாக அறிவிப்போம். நன்றி.